Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து சண்டே vlog தான் பார்க்க போறோம். ராமநவமி ஸ்பெஷல். அன்னைக்கு வீட்ல சாமி கும்பிட்டோம் ராமநவமின்றனால. ஸோ இந்த ட்ரீ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க சிட் அவுட்ல இருந்து பார்த்தா தெரியும், அந்த ஃப்ரீ ஸ்பேஸ்ல இருக்கும். அங்க என்னன்னா சம்மர் டைம்ல மட்டும் பிங்க் கலர்ல அழகா பூ பூத்துருக்கும். அந்த மரம் ஃபுல்லா அந்த பிங்க் ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் இருக்கும். காலையில எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு அதை பார்த்துட்டே இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்பாட்ல இருந்து அதை பார்க்குறது சம்மர் டைம்ல மட்டும் தான் பூக்கும். அதுக்கப்புறமா அப்படியே ஆப்வியஸ்லி காஃபி போட்டு குடிச்சிட்டு மார்னிங் வந்து சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தேங்காய் சட்னி அண்ட் தோசை தான். ஸோ அது கடன் பார்த்துட்டு அப்படியே அடுத்து வந்து பூஜைக்கு எல்லாமே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ராமநவமின்றனால நம்ம கிருஷ்ணருக்கு தான் நிறைய ஸ்வீட்ஸ் பிடிக்கும், நம்ம ராமருக்கு வந்து அவ்வளோ ஸ்வீட்ஸ் பிடிக்காது. ஸோ கோவிலில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு புளியோதரை அண்ட் ஒரு தயிர் சாதம் அண்ட் அவரோட ஃபேவரட் வந்து பானகம். ஸோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். அது அடுத்தடுத்து அப்படியே என்னென்ன அப்படின்றத ஷேர் பண்ணுறேன், வீடியோஸ் எடுத்திருக்கேன். தோசை ஆஸ் யூஷுவல் நான் என்னென்னா லைக் பாதி அரிசி பாதி வந்து மில்லட்ஸ் போட்டு தான் எப்பயுமே மாவு அரைப்பேன். ஸோ அதுதான் இது. ஸோ அதனால கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், மில்லட்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறனால. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு குளிச்சுட்டு கோலம் போட்டு எல்லாமே அப்படியே ஒவ்வொன்றா வேலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புளியோதரைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து புளியை வந்து நனைய வச்சிட்டேன். நனைய வச்சுட்டு ரைஸை வந்து அது பாட்டுக்கு வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ரைஸ் களைவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த அலசுற தண்ணியை வந்து நான் யூஸ்வலாக வந்து செடிக்கு வந்து ஊற்றிடுவேன். இது எங்கள் அம்மா சொல்லி கொடுக்குது. அதனால 3 செடி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சமாக அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு களையிற தண்ணியை மட்டும் ஊற்றிடுவேன். அதுக்கப்புறம் சும்மா 2 வாட்டி அரிசி அலசிட்டு அப்படியே வச்சிடலாம் ரைஸ்க்கு. அடுத்து புளியோதரைக்கு வந்து மசாலா, அதுக்கு வந்து கொஞ்சமாக மல்லி, மிளகு, வெந்தயம், சீரகம், கொஞ்சம் உளுந்த பருப்பு, அப்புறமா கொஞ்சம் எள்ளு, அப்புறம் 2 வத்தல். நம்ம கம்மியாக தான் பண்ண போகிறோம், நான் கம்மியாக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2 வத்தல், அதுவும் காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். ரொம்ப காரம் வந்து நான் சேர்த்துக்க மாட்டேன். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வறுத்து ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்வீட் வந்து ஏதாவது ஸ்வீட் பண்ணணுமேன்றனால சரி கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கப் ரவை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு கடாயில் நெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாமே ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுலேயே அப்படியே ரவையும் போட்டு வறுத்துடுவேன். இந்த பக்கம் பேரலாக ரவை வறுத்துட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் தண்ணியை வந்து தனியாக சூடு பண்ணிக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு வந்து 2.5 கப் தண்ணி சேர்ப்பேன். ஸோ அப்போ தான் நல்லா வெந்து நல்லா இருக்கும் அந்த கன்சிஸ்டன்சி. அதுக்காக நாகலர்ஸ் வந்து எதுவுமே ஆட் பண்ணலை இன்னைக்கு. சரி சாமி கும்பிட்றதுனால அந்த ஆர்டிஃபிஷியல் கலரிங் எதுவுமே ஆட் பண்ணல. நான் கேசரிக்கு ஜஸ்ட் அப்படியே பிளெயினா ஒயிட்டாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டேன். யூஸ்வலா வந்து நாங்க ராமநவமிக்கு இதெல்லாம் பண்ணதில்லை, இந்த வருஷம் தான் பண்றோம். ஸோ நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா அந்த ஃபீல். அப்படியே சைட்ல வந்து அந்த மசாலாவும் அரைச்சிடலாம், புளியோதரைக்கான மசாலாவே அரைச்சிட்டு அந்த கேப்பில் இங்கே ரவையும் வந்துடும். ஸோ சுகர் மட்டும் தேவையான அளவு, நாளைக்கு அதுக்கு ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி தான் போடுவேன். 1 கப் எடுத்தோம் இல்லையா, நம்ம அதுக்கு 1/2 டம்ளர் மட்டும் சுகர் போட்டு அவ்வளோதான். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நெய் மட்டும் சேர்த்து நல்லா கிளறிட்டு இறக்கிடலாம். அதுக்கப்புறமா தயிர் சாதத்துக்கு ரெடி பண்ணேன். இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா பானகத்துக்கு வந்து கருப்பட்டி எடுத்தேன்.
கருப்பட்டி இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த கருப்பட்டி. ஸோ அதை ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் கருப்பட்டி. ஸோ அந்த கருப்பட்டி கரைச்ச தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு அதோட கொஞ்சம் புளி காய்ச்சல், நம்ம புளி ஊற வச்சோம் இல்லையா, அதில் இருக்கிறதும் கொஞ்சம் ஊற்றிட்டு, ஸோ கொஞ்சோண்டி ஏலக்காய் பவுடர் அண்ட் கொஞ்சோண்டி சுக்கு பவுடர், இந்த ரெண்டுமே போட்டு பானகமும் ரெடி பண்ணியாச்சு. எனக்கே புதுசாக இருந்தது இதெல்லாமே. யூஸ்வலாக கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் நான் பண்ணுவேன். அது ஃபுல்லாகவே தலைவருக்கு வந்து ஸ்வீட்ஸ் தான் பிடிக்குமா, ஸோ ஃபுல்லாக ஸ்வீட்ஸே பண்ணி பழகியாச்சு. ஸோ இந்த மாதிரி பிரசாதம்லாம் நான் பண்ணதில்லை. ஸோ புதுசாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு தயிர் போட்டு கிளறி வச்சுட்டேன். நான் பொமக்ரனேட் போடலான்னு நினச்சேன். பொமக்ரனேட் இல்லை வீட்டில், ஸோ அதனால கொஞ்சமாக கேரட்டு மட்டும், ஒரே ஒரு குட்டி கேரட்டு துருவி அதில் போட்டேன். அதை போட்டு இதுக்கு தாளித்து அதையும் சேர்த்து இதையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ தாளிக்கிறதுக்கு வந்து இஞ்சி, மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தாளித்து தயிர் சாதமும் ரெடி பண்ணிக்கிட்டோம். தயிர் சாதமும் ரெடி. நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக புளியோதரை மட்டும் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். இந்த மண் பானை, இந்த சட்டி வந்து நான் ஆக்சுவலாக ஊரில் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. இது எல்லாமே என்ன பண்ணாலுமே இப்போல்லாம் இதில் தான் பண்ணுறது. ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து கடுகு, உளுந்த பருப்பு போட்டு, கருவேப்பிலை, அப்புறமா 2 வத்தல் பிச்சு போட்டேன். ஸோ இதுவும் காஷ்மீரி சில்லி தான். நான் மோஸ்ட்லி காஷ்மீரி சில்லி தான் யூஸ் பண்ணுறது. அது போட்டு அப்புறமா கருவேப்பிலை அண்ட் தென் வேர்க்கடலை, புளியோதரைக்குள்ள வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா புளி தண்ணியை ஊற்றி அதோட கொஞ்சமாக உப்பு மட்டும், நம்ம ஆல்ரெடி ரைஸுக்கு உப்பு போட்டுக்கோம், இதில் கொஞ்சமாக இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு அதை மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம். அந்த புளியோட அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச வந்து மசாலாவும் அரைச்சோம் இல்லையா, அது போட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலாவோட அரோமா வந்து செம்மையாக இருந்தது, நல்லா வந்திருந்தது ஆக்சுவலாக அன்னைக்கு. லைக் நமக்கு கோவிலெல்லாம் ஒரு புளியோதரை கொடுப்பாங்கள்ல, அந்த ஸ்மெல் சூப்பராக இருந்தது. ஸோ அந்த பொடியையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வர்ற வரைக்கும் வந்து நம்ம கொதிக்கட்டும். அது வந்ததுக்கப்புறமா ரைஸ் போட்டுடலாம். நான் ரைஸை வந்து யூஸ்வலாக ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்குவேன், ஏன்னா அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ ரைஸ் சேர்த்து கிளறி எடுத்துடலாம். அவ்வளோதான், புளியோதரையும் ரெடி நமக்கு. ஸோ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சாமி கும்பிடலாம். புளியோதரை, தயிர் சாதம் அண்ட் கேசரி, அப்புறமா பானகம். பானகம் வந்து நம்ம நரசிம்மருக்கும் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. அது ஒரு கரை, குட்டி நரசிம்மர் வீட்டில். எல்லாம் ரெடி பண்ணி வாழை இலை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வாழை இலையில எல்லா பிரசாதத்தையும் வச்சு, ஸோ
பழம் அப்புறம் நம்ம பண்ண பிரசாதம் எல்லாத்தையுமே வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டோம் 3 பேரும். ஸோ எங்களோட ஃபஸ்ட்டு ராமநவமி செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்பவே டிவைனாக இருந்தது. எங்கள் வீட்டுக்கே ராமர் வந்த மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இப்படி தான் எங்கள் சண்டே போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.